அதில் செருத்துணை நாயனார்னு ஒருத்தர் நாயனார் இருந்தாராம். அப்புறம் சுவாமிக்கு நித்திய பூஜை பண்ணிட்டு இருப்பாராம். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் எப்போதுமே சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாராம். அப்போ வந்து கழச்சிங்க வேந்தனோட மனைவி நிறைய புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே பூஜைக்கு வச்சுருந்து தான் முதல்ல அவர் ராணி வந்துட்டாலாம். வந்து அப்படியே பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பூஜைக்கு வந்தது அவர் செருத்துணை நாயனார் வந்து இப்படி வந்து பூஜைக்கு வந்து உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுற நல்ல பூ வாசனையான பூ எல்லாம் நறுமலர்களில் தான் போட்டுக்கணும். தியாகராஜ சுவாமிக்கே கதம்பம் அந்தமாரி மாலையெல்லாம் எதுவுமே பூவெல்லாம் புஷ்பம் வாசனை இல்லாத மலர்கள் போட மாட்டார். நெய் தீபம் தான் ஏற்றுவா. அது ஒரு நாளைக்கு இது சொல்கிறேன். இருந்தாலும் அப்பேற்பட்டு இருக்கும்போது ராணி என்ன பண்ணிடுறா, கழச்சிங்க வேந்தனோட மனைவி அவர் ராணி இருந்தாலும் எடுத்து ஒரு பூவை மோந்து பார்த்துடுறா. இதை என்ன பண்ணிடுறாரு அவர் செருத்துணை நாயனார் பார்த்துட்டு அவருக்கு கோவம் வந்துடுறது. என்ன சுவாமிக்கு வச்சுருக்க பூவை எப்படி ராணி மோந்து பார்த்தான்னு கத்தி எடுத்து அவர் மூக்கை நறுக்கி போட்டுருக்காரு. மூக்கு ரத்தம் கொட்டுறது. ராணியை போய் நறுக்க முடியுமா அந்த காலத்துலலாம்? இவர் நறுக்கி மூக்கை அறிஞ்சிடுறாரு. அறிஞ்சோன்னா எல்லோரும் பயப்படுறாரு. ஐயோ ராணி மூக்கை அறிஞ்சிட்டாரு, மோந்து பார்த்துட்டாருன்னு மலரை முகந்து பார்த்தா அப்படின்னு எல்லோரும் பயப்பட்டாலாம். ராஜா அங்கேருந்து வந்தாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னா, ராணி ஏதோ மூந்து பார்த்துட்டாங்க, ஒரு புஷ்பத்தோட மலரை மனத்தை முகத்துட்டாங்க, அதனால் மூக்கை அறிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்படி சொன்னாங்க, மூக்கை மட்டும் அறியப்படாது, அவள் எந்த கையால் பூ எடுத்தா, வலது கையால் தானே எடுத்துருப்பான், அந்த கையை கொண்டான்னு சொல்லி கையையும் வெட்டினாராம். அப்படியெல்லாம் ஒரு சிவனோட வழிபாட்டிலையும் அவ்வளோ பக்தியாக சுவாமிக்கு முகரக்கூடாதுன்னா முகரக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தை கட்டுப்பட்டாலாம். பிறகு அவளோட ராணியோட மூக்கு வந்துடுச்சு, கையும் வந்துடுச்சுன்னு புராணத்தில் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஒவ்வொரு அடியார்களும் அந்த பக்தியில் அதிமித பக்தியாக இருந்திருக்கா, தீவிர பக்தியாக இருந்திருக்கா. அதில் இருக்கிறது வந்து இந்த நமக்கு அதெல்லாம் பெருமை. திருவாரூர் கோயிலில் நடந்து நம்ம முன்னோர்கள்லாம் அடியார்கள்லாம் அப்படி இருந்திருக்காங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். இப்படி திருவாரூரில் இன்னும் பற்பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. அதை இன்றைக்கி குரு பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கேங்கிறதுனால செருத்துணை நாயனாரையும் சொல்கிறாப்புல சொல்லியிருக்கேன். ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஆரூரா தியாகேசா.